ஹே கைஸ், வெல்கம் டு மெயின்ட்ரின் நெக்ஸஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற ஒரு செல் ஆர்கனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோஸில் வந்து நம்ம ஒரு சில செல் ஆர்கனல்ஸை பற்றி பார்த்துருந்தோம். லைக் செக்ரேட்டரி வெசிக்கல்ஸ், நம்மளுடைய பெராக்சிசோம்ஸ், நம்மளுடைய லைசோசோம்ஸ், கோல்ஜி அப்பரட்டஸ் அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பற்றிலாம் பார்த்துருந்தோம். நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து அடுத்த செல் ஆர்கனலாக இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஐம் ஸோ சாரி கைஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக வர்றதுனால. ஆக்சுவலாக நானும் உங்களை மாதிரி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால என்னாச்சுன்னா, இந்த ஒரு 4 to 5 டேஸாக எனக்கு ஷெடியூல் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. ஸோ எனக்கு டைம் கிடைக்கல வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அதனால் இன்றைக்கி டிலே ஆயிடுச்சு கைஸ் இந்த வீடியோ போடுறதுக்கு. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, the mitochondria shown in the figure 2.2 and 2.7 are called the powerhouse of the cells. இந்த 2.2லையும் 2.7ல் வந்து நமக்கு மைட்டோகாண்ட்ரியாவை காமிச்சிருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா வந்து பொதுவாக பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அது ஏன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. Without them, cells would be unable to extract enough energy from the nutrients and essentially all the cellular functions would cease. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா மட்டும் இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம நியூட்ரியன்ஸ்லேருந்து எனர்ஜி எடுக்க முடியாமல் போயிருந்திருக்கோம். ஸோ இந்த எனர்ஜி இல்லாமல் பல செல்ஸ் அதோடைய செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சீஸ் ஆயிரும். அதாவது அதோடைய செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா ஆர் ப்ரெசென்ட் இன் ஆல் த ஏரியாஸ் ஆஃப் ஈச் செல் சைட்டோபிளாசம். ஒரு செல்லுடைய சைட்டோபிளாசமில் நீங்கள் எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி மைட்டோகாண்ட்ரியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் த டோட்டல் நம்பர் பெர் செல் வேரிஸ் ஃப்ரம் less than 100 up to several thousand depending on the amount of energy required by the cell. ஒரு செல்லில் வந்து எந்த அளவுக்கு எத்தனை மைட்டோகாண்ட்ரியா இருக்கணும், அதாவது அது வந்து ஃபிக்ஸ்டு கவுண்ட்டாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க கைஸ். ஒரு செல்லில் எத்தனை மைட்டோகாண்ட்ரியா இருக்கணும், எவ்வளோ மைட்டோகாண்ட்ரியா இருக்கணுங்கிறத டிசைட் பண்ணுறதே அந்த செல்லுக்கு வந்து எந்த அளவுக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு செல்லுக்கு நிறைய எனர்ஜி தேவைன்னா கவுண்ட் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியாவும் அதிகமாக இருக்கும். ஸோ கம்மியாக எனர்ஜி தேவைன்னா மைட்டோகாண்ட்ரியாவோட கவுண்ட்டும் கம்மியாக இருக்கும். இந்த ரேஞ்ச் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைட்டோகாண்ட்ரியா வந்து 100 கணக்குலேயும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க, ஏன் 100 விட கம்மியாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படி இல்லாட்டினாலும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கலாம்னா 1000 ரேஞ்சிலையும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக கைஸ் நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ரீட் அவுட் பண்ண போகிறது கிடையாது. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கடன் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. வாங்க நீங்களும் அதுக்காக உலகம் கவனிங்க கைஸ். Some mitochondria are only a few hundred nanometers in diameter and are globular in shape. ஒரு சில மைட்டோகாண்ட்ரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா கைஸ் எப்படின்னா குளோபுலார் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதோடைய டயமீட்டர் வந்து ஃபியூ 100 நானோமீட்டர்ஸ் அளவுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சில மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம்னா நம்ம எலாங்கேட்டட் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த எலாங்கேட்டடாக இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாஸுக்கெலாம் 1 மைக்ரோமீட்டர் அளவுக்கு டயமீட்டரும் 7 மைக்ரோமீட்டர்ஸ் அளவுக்கு லென்த்தும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 கேட்டகரியும் தாண்டி மைட்டோகாண்ட்ரியா எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, பிரான்ச்டாகவும் இருக்கும், ஃபிலமெண்டஸாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. Whereas others are elongated and are large as 1 micrometer in diameter and 7 micrometer long. Still others are branched and filamentous. Okay, so அடுத்த பாயிண்ட் வந்து the basic structure of mitochondria shown in figure 2.7 is composed mainly of 2 lipid bilayer protein membranes. மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வந்து 2 lipid bilayer protein membranes இருக்குன்னு சொல்கிறாங்க guys. ஒன்று வந்து outer membrane, இன்னொன்று வந்து inner membrane. inner membraneல பார்த்தீங்கன்னா many infoldings of inner membrane ஃபார்ம் ஷெல்ஸ் ஆர் டிபிள்ஸ் கால்டு கிறிஸ்டே. இன்னர் மெம்பரேனில் வந்து நிறைய இன்ஃபோல்டிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். இந்த இன்ஃபோல்டிங்ஸ் வந்து ஷெல்ஃப்ஸாவோ இல்லை டிபிள்ஸாகவும் இருக்குது. அப்புறம் இந்த இன்ஃபோல்டிங்ஸை தான் நம்ம கிறிஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். இருங்க உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாவுடைய அவுட்டர் மெம்பரேன் கைஸ். அதோடைய இன்னர் மெம்பரேன் வந்து இந்த மாதிரி இன்ஃபோல்டிங்ஸோடு இருக்கும். இந்த 2 லேயருமே லிப்பிட் பைலேயர் புரோட்டீன் மெம்பரேன்ஸ் அதால் உருவாயிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இன்ஃபோல்டிங்ஸுக்கு பேர் தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து ஆன் டு விச் ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் ஆர் அட்டாச். இந்த கிறிஸ்டே மேலே தான் ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் அப்படின்னா ஆக்சுவலாக கைஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபேக்ட்ரி வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும்னா என்ன பண்ணணும், அதில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யணும், நல்ல ஒர்க்கர்ஸாக இருக்கணும். அப்படின்னா தான் இந்த ஃபேக்ட்ரி நல்லா டெவலப் ஆகும், நல்ல வேலை செய்யும், நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்ட்ரி மாதிரி தான் கைஸ் நம்ம பாடியும். நம்ம பாடி ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு, நம்ம பாடி நல்லா இருக்கணும்னா நம்ம பாடிக்கும் ஒரு சில ஒர்க்கர்ஸ் தேவை. ஓகேங்களா? இந்த ஒர்க்கர்ஸ் தான் நம்ம பாடியில் இருக்கிற என்சைம்ஸ். நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா கைஸ் பல வகையான என்சைம்ஸ் இருக்குது. அதில் வந்து இது ஒரு டைப் ஆஃப் என்சைம்ஸ், அதாவது ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ். இந்த ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் என்ன பண்ணோம்னா,
நம்மளுடைய ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு நியூட்ரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அந்த நியூட்ரியன்ஸ்லாம் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு எப்படி பிரேக் டவுன் பண்ணோம்னா ஆக்சிஜனை ஆட் பண்ணி பிரேக் டவுன் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நம்ம பாடியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அதை ஒரு சிம்பிளர் ஃபார்மில் மாற்றி விட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு ஏன் இம்பார்ட்டண்ட், இந்த ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் வந்து எதுக்காக நமக்கு தேவைன்னா எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக நமக்கு தேவை, அப்புறம் நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக நமக்கு தேவை, அப்புறம் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நமக்கு தேவை. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா அந்த ஆப்பிளை வந்து ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் என்ன பண்ணோம்னா பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து நம்ம பாடி யூட்டிலைஸ் பண்ணிக்கிற ஃபார்மில் மாற்றி விட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸை பற்றி அவ்வளோதான். அடுத்து வந்து த கிறிஸ்டே ப்ரொவைட்ஸ் அ லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் டு அக்கர். கிறிஸ்டே வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாவில் பல கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் கைஸ். ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறதுக்காக நம்ம கிறிஸ்டே ஒரு லார்ஜர் சர்ஃபேஸ் ஏரியாவாக ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் அடிஷன் த இன்னர் கேவிட்டி ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியாஸ் ஃபில்டு வித் மேட்ரிக்ஸ். நம்மளுடைய மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் கேவிட்டியில் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேட்ரிக்ஸில் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் டிசால்வ்டு என்சைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த என்சைம்ஸ்லாம் எதுக்காக தேவைன்னா நியூட்ரியன்ஸ்லேருந்து எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தேவைன்னு சொல்கிறாங்க. These enzymes operate in association with oxidative enzymes on the cristae to cause oxidation of the nutrients. இந்த என்சைம்ஸ் வந்து நம்ம ஆக்சிடேட்டிவ் என்சைம்ஸ் கூட சேர்ந்துட்டு நம்ம கிறிஸ்டேல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணோம். அது என்ன மாதிரி ரியாக்ஷனா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே கிறிஸ்டே மேலே தேர்வை ஃபார்மிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இந்த ரியாக்ஷனில் வந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் கிடைக்கிது. இது ரெண்டுத்தையும் தாண்டி நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லிபரேட் ஆன எனர்ஜியை வந்து எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா ஒரு ஹை எனர்ஜி சோர்ஸை உருவாக்குறதுக்காக யூஸ் பண்ணுது. அந்த ஹை எனர்ஜி சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் நம்மளுடைய ஏடிபி. நம்ம லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சுக்கிட்டே வந்திருக்கிற அடினோசின் ட்ரைஃபாஸ்பேட் அப்படிங்கிற எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல். ATP is then transported out of the mitochondria. ஓகே, இந்த ATP வந்து மைட்டோகாண்ட்ரியாவுக்கு வெளியே டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. எதுக்காகனா செல்லுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக. அப்புறமேட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா மைட்டோகாண்ட்ரியா செல்ஃப் ரெப்ளிகேட்டிவ். இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இதை கவனிங்க, நம்ம மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்குது. ஒன்று வந்து 2ஆக மாறும், அந்த 2 வந்து இன்னும் 4ஆக மாறும். அந்த மாதிரி செல்ஃப் ரெப்ளிகேட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம செல்லுக்கு எப்படி ஒரு நியூக்ளியஸ் இருக்குதோ அந்த நியூக்ளியஸில் ஒரு டிஎன்ஏ இருக்குதோ அதே மாதிரி நம்ம மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நியூக்ளியஸ் டிஎன்ஏ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிஎன்ஏ வந்து த டிஎன்ஏ ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியன் பிளேஸ் அ சிமிலர் ரோல் கண்ட்ரோலிங் த ரெப்ளிகேஷன் ஆஃப் த மைட்டோகாண்ட்ரியா. இந்த டிஎன்ஏ வந்து மைட்டோகாண்ட்ரியல் ரெப்ளிகேஷனில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியல் ரெப்ளிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதே மைட்டோகாண்ட்ரியோட நியூக்ளியஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். ஓகே கைஸ், அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது செல் சைட்டோஸ்கெல்டன் ஃபிலமெண்ட் அண்ட் டிபியூலர் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா செல்லுடைய சைட்டோஸ்கெல்டனை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி வாங்க பார்க்கலாம். The cell cytoskeleton is a network of fibrillar proteins organized into filaments or tubules. These originate as precursor protein molecules synthesized by ribosomes in the cytoplasm. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செல்லோட சைட்டோஸ்கெல்டன் இருக்குது இல்லையா, அது வந்து நிறைய ஃபிப்ரில்லார் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் பண்ணி அது ஃபிலமெண்ட்ஸாகவும் டிபியூல்ஸாக ஆர்கனைஸ் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம்குள்ளே இருக்கிற ரைபோசோம்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ணுற ப்ரிகர்சார் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்குது, இல்லை ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரிகர்சார் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ்னால் ஒன்றுமில்ல கைஸ், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கேக்கு அதோடைய பேட்டர் இருக்குது இல்லையா, கேக்குங்கிறது ஃபுல்லாக வந்து ரெடியான ஒரு ப்ராடக்ட். அதோட பேட்டருங்கிறது கேக்கு ரெடியாக வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸ், ஒரு பர்ஃபெக்டான கேக்கை வந்து உருவாக்கக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ள கேக்குக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபார்ம். ஓகேங்களா, அதை ஹீட் பண்ணிட்டா அடுத்து நமக்கு கிடைக்கக்கூடியது கேக்கு. அதே மாதிரி ப்ரிகர்சார் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸுங்கிறது புரோட்டீனுடைய அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஃபார்ம். அதாவது புரோட்டீன் உருவாகக்கூடிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு பாலிமரைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மட்டும் பண்ண வேண்டியது மிச்சம் இருக்கும். அது பாலிமரைஸ் ஆகிட்டு ப்ரோட்டீன்ஸாக மாறிடும். ஸோ இதுதான் ப்ரிகர்சார் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் கைஸ். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா த ப்ரிகர்சார் மாலிக்யூல்ஸ் தென் பாலிமரைஸ் டு ஃபார்ம் ஃபிலமெண்ட்ஸ். இந்த ப்ரிகர்சார் மாலிக்யூல்ஸ் நான் சொன்ன மாதிரி பாலிமரைஸ் ஆகிட்டு ஃபிலமெண்ட்ஸாக ஃபார்ம் ஆயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் அன் எக்ஸாம்பிள், large number of actin filaments frequently occur in the outer zone of cytoplasm called ectoplasm to form a elastic support for the cell membrane. சைட்டோஸ்கெல்டனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா
நம்மளுடைய ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம செல்லுடைய சைட்டோபிளாசமுக்கு அவுட்டர் ரீஜனில் இருக்கிற ஒரு செல்லுடைய சைட்டோபிளாசம். ஆக்சுவலாக ஒரு நிமிஷம் உங்களுக்கு ட்ரா பண்ணி நான் புரிய வைக்கிறேன். இதுதான் வந்து செல்லுடைய சைட்டோபிளாசம்னா கைஸ், அதுக்கு வெளியே இன்னொரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தான் எக்டோபிளாசம். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் வந்து இந்த எக்டோபிளாசமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணும்னா நம்ம செல்லுக்கு வந்து ஒரு எலாஸ்டிக் சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். A special type of stiff filament composed of polymerized tubulin molecule is used in all cells to construct strong tubular structures, the microtubules. ஓகே, ஒரு ஸ்பெஷல் டைப்பான ஒரு ஸ்டிஃபாக இருக்கிற ஒரு ஃபிலமெண்ட், அந்த ஃபிலமெண்ட்டில் வந்து பாலிமரைஸ்டு டிபியூலின் மாலிக்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காகனா மைக்ரோடிபியூல்ஸை உருவாக்குறதுக்காக. மைக்ரோடிபியூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற டிபியூலர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதை நம்ம மைக்ரோடிபியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு புரிகிறதுக்காக இங்கே ஒரு டயக்ராம் நான் இங்கே ஒரு பிக்சர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் ஆல்ஃபா டிபியூலின், கிரே கலரில் இருக்கிறது தான் பீட்டா டிபியூலின் மாலிகூல்ஸ். இது எல்லாமே பாலிமரைஸ் ஆகிட்டு ஒரு மைக்ரோடிபியூல்ஸை உருவாக்கும். உங்களுக்கு புரியுதா? டிபியூலர் ஃபார்ம், ஒரு டியூப் மாதிரி ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. இது வந்து ஸ்ட்ராங்காக எதுக்காக இருக்குதுன்னா செல்லுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக இது இந்த மாதிரி பாலிமரைஸ் ஆகிட்டு டிபியூலர் ஃபார்மில் மைக்ரோடிபியூல்ஸை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ், ஆக்சுவலாக இதை வந்து எங்கே பார்க்கலாம்னா ஃப்ளாஜெல்லம் ஆஃப் ஸ்பெர்ம்லேயும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சம்மந்தமே இல்லாமல் எதுக்கடா செல்லுடைய சைட்டோஸ்கெலிட்டனுக்கும் ஸ்பெர்முக்கும் ஸ்பெர்முடைய ஃப்ளாஜெல்லத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சைட்டோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது ஒரு செல்லுக்கு ஷேப்பு ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லாமல் அதை மூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனும் பண்ணுங்க. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இதை ஸ்பெர்முடைய ஃப்ளாஜெல் நம்ம எதுக்கு உள்ளே இழுக்கிறாங்கன்னா மைக்ரோடிபியூல்ஸ் அங்கேயும் இருக்குது. ஸோ சைட்டோஸ்கெலிட்டனுடைய ஃபங்க்ஷன் செல்லை மூவ் பண்ணுறதும் ஒரு சைட்டோஸ்கெலிட்டனுடைய ஃபங்க்ஷனுங்கிறதுனால இதை வந்து இந்த கான்செப்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அடுத்து வந்து அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் மைக்ரோடிபியூல்ஸ் இஸ் த டிபியூலர் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் இன் த சென்டர் ஆஃப் ஈச் சிலியம் தட் ரேடியேட்ஸ் upward from the cell cytoplasm to the tip of the cilium. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று வந்து ஃப்ளாஜெல்லம் ஆஃப் த ஸ்பெர்ம் பார்த்தோம், அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம மேலே ஆக்டின் ஃபிலமெண்ட்ஸ் பார்த்தோம் செல்லோட எக்டோ பிளாசமில். இப்போ வந்து சிலியமில் சொல்கிறாங்க. அவங்க சிலியமுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் இருந்து அந்த சிலியமுடைய டிப்பு வரைக்கும் மைக்ரோடிபியூல் ஒன்று ரேடியேட் ஆகிட்டு வரும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது இப்படி தான் இருக்கும் பார்க்க. இதுதான் செல்லுனா அதோடைய சைட்டோபிளாசம், இதுதான் சிலியம், அதாவது நம்மளுடைய சிலியான்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிலியம்குள்ளே சைட்டோபிளாசமில் இருந்து இந்த மைக்ரோடிபியூல் இப்படி அதோட டிப்பு வரைக்கும் ரேடியேட் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அடுத்து வந்து centrioles and the mitotic spindles of the mitosing cells are composed of stiff microtubules. இது மட்டும் இல்லாமல் செல்லு ஒரு மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது அதில் இருக்கிற சென்ட்ரியோல்ஸ்லையும் மைட்டோட்டிக் ஸ்பிண்டில்ஸ்லையும் நம்ம வந்து மைக்ரோடிபியூல்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து thus a primary function of microtubule is to act as a cytoskeleton. இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது, இவ்வளோ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் இருந்து மைக்ரோடிபியூல்ஸோடைய ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனே செல்லுக்கு சைட்டோஸ்கெலிட்டன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The cytoskeleton of the cell not only determines cell shape but also participates in cell division and allows the cell to move. நான் அப்போ சொன்ன மாதிரி செல்லுக்கு வந்து ஸ்ட்ரக்சரு ஷேப் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் செல் டிவிஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுது, செல்லை மூவ் பண்ணுறதுலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுது. செல் டிவிஷனில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுது, செல்லை மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது அதோட சென்ட்ரல்ஸ்லையும் மைட்டோட்டிக் ஸ்பிண்டில்ஸ்லையும் நம்ம மைக்ரோடிபியூல்ஸை பார்க்கலாம். அதே மாதிரி செல்லை மூவ் பண்ணுறதில் வந்து எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுது மைக்ரோடிபியூல்ஸ் எங்கே நம்ம பார்க்கலாம்னா ஸ்பெர்முடைய ஃப்ளாஜெல்லமில் நம்ம பார்க்கலாம், அப்போ நம்மளுடைய சிலியமில் நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் மைக்ரோடிபியூல்ஸ். அடுத்து வந்து நம்ம நியூக்ளியஸ் பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம நியூக்ளியஸை பார்க்கலாம். நியூக்ளியஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, த நியூக்ளியஸ் இஸ் த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த செல். ஒரு சிஸ்டம், ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமுக்கு எப்படி சிபியூ இருக்குதோ அதே மாதிரி நம்ம செல்லுக்கான சிபியூ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூக்ளியஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியஸ் என்ன பண்ணுதுன்னா செல்லுக்கு மெசேஜஸ் சென்ட் பண்ணுது. என்ன மாதிரி மெசேஜஸ், செல்லு க்ரோ ஆகணுமா, இல்லை அது ரெப்ளிகேட் ஆகணுமா, இல்லை அது சாகணுமா, இல்லை அது மெச்சூர் ஆகணுமா அப்படிங்கிற மெசேஜஸ் எல்லாமே சென்ட் பண்ணுறது, டிசைட் பண்ணுறது நம்மளுடைய நியூக்ளியஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. Briefly, the nucleus contains large quantities of DNA which comprises genes,
அப்புறம் ஜீன்ஸ் டிட்டர்மைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த செல் ப்ரோட்டீன், இது எல்லாமே நம்ம லோவர் கிளாஸில் பார்த்தது தான் கைஸ். இதில் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து த ஜீன்ஸ் ஆல்சோ கண்ட்ரோல் அண்ட் ப்ரொமோட் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த செல். நம்மளுடைய நியூக்ளியஸில் இருக்கிற ஜீன்ஸ் வந்து அந்த செல்லு என்னது ரெப்ளிகேட் பண்ணுறது, க்ரோ பண்ணுறது, மெச்சூர் ஆகுறது, அப்புறம் டைப், ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி செல்லு ரெப்ளிகேட்ரு அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறதையும் டிட்டர்மைன் பண்ணுறது நம்மளுடைய ஜீன்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா மைட்டோசிஸ் மூலியமாக. மைட்டோசிஸில் வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு செல்லு அதில் இருக்கிற ஒரு ஜீன் வந்து ரெப்ளிகேட் ஆகிட்டு 2 ஜீனாக மாறும். அப்புறம் அந்த செல்லு ரெப்ளிகேட் ஆகிட்டு 2 டாட்டர் செல்ஸாக மாறும். ஸோ ஈச் ஆஃப் த டாட்டர் செல்ஸ் கெட் ஒன் பேர் இல்லை, அந்த ரெப்ளிகேட் ஆன ஜீனில் வந்து ஒரு ஜீன் செட்டு வந்து ஒரு டாட்டர் செல்லுக்கு வரும், இன்னொரு ஜீன் செட்டு வந்து இன்னொரு டாட்டர் செல்லுக்கு வரும். இதுதான் நடக்கும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, appearance of the interface figure 2.9 shows the light microscopic appearance of the interface nucleus. ஓகே, இந்த ஃபிகர் 2.9ல் வந்து ஒரு செல் இன்டர்ஃபேஸில் இருக்கும்போது, அதாவது இன்டர்ஃபேஸ் அண்டர்கோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற நியூக்ளியஸை தான் காமிக்கிறாங்க. இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவீலிங் டார்க்லி ஸ்டெய்னிங் குரோமேட்டின் மெட்டீரியல்ஸ் த்ரூ அவுட் த நியூக்ளியோபிளாசம். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், இந்த குட்டி குட்டியாக தெரியுது உங்களுக்கு குரோமேட்டின் மெட்டீரியல் டிஎன்ஏ, இந்த பிங்கிஷாக அவங்க மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. 1 minute கைஸ். இந்த இவங்க இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த சின்ன 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 சின்னதாக பிங்க் கலரில் காமிச்சிருக்கிறது தான் நம்மளுடைய குரோமேட்டின் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நியூக்ளியோபிளாசமில் வந்து அங்கங்கே டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. During mitosis, the chromatin material organizes in a form to highly structured chromosomes. இந்த குரோமேட்டின் மெட்டீரியல்ஸ் இருக்குதுல்ல, இது மைட்டோசிஸ் பண்ணும்போது, செல்லு மைட்டோசிஸ் அண்டர்கோ பண்ணும்போது இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து கண்டென்ஸ் ஆகிட்டு குரோமோசோம்ஸாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். அடுத்த டாபிக் வந்து நியூக்ளியர் மெம்பரேன். நியூக்ளியர் மெம்பரேனில் என்ன சொல்கிறாங்கன்னா, த நியூக்ளியர் மெம்பரேன் ஆல்சோ கால்டு த நியூக்ளியர் என்வலப். நியூக்ளியர் மெம்பரேனோட இன்னொரு பேர் நியூக்ளியர் என்வலப். இஸ் ஆக்சுவலி 2 செப்பரேட் பைலேயர் மெம்பரேன். 2 மெம்பரேனாக இருக்குன்னு சொல்கிறாங்க, உள்ளே வெளியே அப்படின்னு சொல்லி. த அவுட்டர் மெம்பரேன் கண்டினியூஸ் வித் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் த செல் சைட்டோபிளாசம். செல்லு சைட்டோபிளாசமில் இருக்கிற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கூட இது கண்டினியூஸாக இருக்கும், கனெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்பேஸ் பிட்வீன் த 2 நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் வித் த ஸ்பேஸ் இன்சைட் த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது நம்ம மேலே எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பார்க்கும்போதே நான் சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கிற அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு நம்ம என்ன பேர் சொல்லியிருந்தோம், இஆர் லியூமன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இஆர் லியூமனும் நியூக்ளியர் ஸ்பேஸும், நியூக்ளியர் மெம்பரேனுக்கு நடுவில் இருக்கிற அந்த பெரி நியூக்ளியர் ஸ்பேஸும் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில். இந்த நியூக்ளியர் மெம்பரேன் இஸ் பெனிட்ரேட்டட் பை செவரல் தௌசண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் போர்ஸ். இந்த நியூக்ளியர் மெம்பரேனில் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் போர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியர் போர்ஸோடைய எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸான ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் இருக்குது. அதனால் இதோடைய டயமீட்டர் வந்து சென்ட்ரல் டயமீட்டர் நடுவில் வந்து அதோடைய ஓப்பனிங், அந்த ஓப்பனிங்கோடைய டயமீட்டர் ஜஸ்ட் 9 நானோமீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் சின்ன நம்பராக 9 நானோமீட்டர் அளவுக்கு இருந்தாலும் இதுக்குள்ளே வந்து போகக்கூடிய மாலிக்யூல்ஸ் பார்த்தீங்கன்னா 44,000 மாலிகுலர் வெயிட் உள்ள மாலிக்யூல்ஸ் இதுக்குள்ளே தாராளமாக ஈஸியாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நியூக்ளியர் ஃபார்மேஷன் ஆஃப் ரைபோசோம்ஸை பற்றி சொல்கிறாங்க. இந்த நியூக்ளியை ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த செல்ஸ் கண்டெயின் 1 or more ஹைலி ஸ்ட்ரெயினிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு நியூக்ளியோலை. நியூக்ளியக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நியூக்ளியங்கிறது நம்ம நியூக்ளியஸும் நியூக்ளியை ஒன்று தான், நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக நினச்சி குழப்பிக்காதீங்க. நம்ம நியூக்ளியஸ்குள்ளே வந்து நியூக்ளியோலஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நியூக்ளியஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், நியூக்ளியை அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அதே மாதிரி நியூக்ளியோலஸ் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்மு, நியூக்ளியோலை அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். ஸோ நியூக்ளியோக்குள்ளே நியூக்ளியோலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த நியூக்ளியோலஸ் அன்லைக் மோஸ்ட் ஆஃப் த அதர் ஆர்கனல்ஸ் டஸ் நாட் ஹேவ் எ லிமிட்டிங் மெம்பரேன். மற்ற ஆர்கனல்ஸில் இருக்கிற மாதிரி இதுக்கு ஒரு லிமிட்டிங் மெம்பரேன் கிடையாது. இன்ஸ்டெட் இட் இஸ் சிம்பிளி அன் அக்யூமுலேஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் ஆஃப் த டைப்ஸ் ஃபவுண்ட் இன் ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸில் நம்ம பார்க்குற ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இல்லையா, அதே டைப்பான ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் இதில் வந்து லார்ஜ் அமௌண்ட்டில் அக்யூமுலேட் ஆகி கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியோலஸ் பிகம்ஸ் கன்சிடரபிளி என்லார்ஜ்டு when the cell is actively synthesizing proteins. நியூக்ளியோலஸோடைய சைஸ் வந்து என்லார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம செல்லு வந்து எக்ஸ்டென்சிவாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோடய சைஸ் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மேஷன் ஆஃப் த நியூக்ளியோலை அண்டு ரைபோசோம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோலை வந்து
பிகின்ஸ் இந்த நியூக்ளியஸுக்குள்ளே தான் நியூக்ளியோலையோடைய ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரைபோசம்ஸுக்கு அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைபோசம்ஸ் வந்து சைட்டோபிளாசம்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும், நியூக்ளியஸ்குள்ளே ஃபார்ம் ஆகாது. இது எப்படி நடக்கும்னா ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டிஎன்ஏ ஜீன்ஸ் இந்த குரோமோசோம்ஸ் காஸ் ஆர்என்ஏ டு ஓகே நம்மளுடைய குரோமோசோம்ஸில் இருக்கிற டிஎன்ஏ ஜீன்ஸ் வந்து ஆர்என்ஏ வந்து சிந்தசைஸ் பண்ணும். இந்த சிந்தசைஸ் ஆன ஆர்என்ஏ வந்து கொஞ்சோண்டு ஆர்என்ஏ நம்ம நியூக்ளியோலைக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கும். மீதி இருக்கிற ஆர்என்ஏ வந்து நம்ம நியூக்ளியர் போகிற வழியாக சைட்டோபிளாசம்குள்ளே போயிடும். இந்த ஆர்என்ஏ வந்து ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன்ஸ் கூட சேர்ந்து கன்ஜங்ஷன் பண்ணி, அதாவது கன்ஜங்ஷனாக ஒன்று சேர்ந்து வந்து ரைபோசோம்ஸை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ் இதில் இருக்குது. இதை பற்றி வந்து டீட்டெயிலாக சாப்டர் 3ல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வந்து நம்ம செல் ஆர்கனல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ அடுத்த டாபிக் வந்து கம்பேரிசன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மீதி இருக்கிற டாபிக்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு உங்களுடைய டவுட்ஸை சால்வ் பண்ணுறேன். இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். டாடா பை, see you.